டெல்லியில் அங்கே ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு பெண் ஊன்றுகோலின் உதவியோடு கல்லூரிக்கு வந்து சேர்கிறாள். அந்த கல்லூரியில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வந்தனர். ஆனால் அவளை பார்த்ததும் பெரும்பாலான மாணவர்கள் ஒன்று முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் அல்லது அவளுக்கு பின்னால் நின்று சிரிப்பார்கள். அந்த பெண்ணின் பெயர் ரியா. அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் எளிமை நிறைந்தவளாகவும் இருந்தாள். ஆனால் எப்போதும் சாதாரண ஆடைகளிலேயே இருப்பாள். சிறுவயதில் நடந்த ஒரு விபத்தில் அவளது ஒரு கால் செயலிழந்து போனது. அன்றிலிருந்து அவளுக்கு நடப்பதில் சிரமம் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய விஷயம் என்னவென்றால், ரியா ஒருபோதும் தன் மீது தானே பரிதாபப்பட்டு கொண்டதில்லை. தினமும் கிராமத்திலிருந்து ஆட்டோ பிடித்து கல்லூரிக்கு வருவாள். மெல்ல மெல்ல படிக்கட்டுகளில் ஏறுவாள். வகுப்புகளை முடித்துவிட்டு அமைதியாக வீட்டிற்கு திரும்பி விடுவாள். அவளுக்கு அதிக நண்பர்கள் இல்லை. யாருடனும் எந்த பேச்சும் இல்லை. சில பெண்கள் அவளிடம் ஓரளவு நன்றாக பேசுவார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் அவளை ஒரு பரிதாப பார்வையில் மட்டுமே பார்த்தார்கள். ரியாக்கு இதெல்லாம் பழகி போயிருந்தது. ஆனால் ஒரு நாள் திடீரென்று அப்படி ஒரு விஷயம் நடந்தது. அது முழு கல்லூரியின் சூழ்நிலையையும் மாற்றியது. அன்று காலை நேரத்தில் கல்லூரிக்கு வெளியே பெரும் கூட்டம் இருந்தது. புதிய பருவத்தின் ஆரம்பம் என்பதால் எல்லா பக்கமும் ஒரே சத்தமாக இருந்தது. சிலர் நண்பர்களை சந்தித்து கொண்டிருந்தார்கள். சிலர் குறிப்புகளை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் சும்மா அங்கும் இங்குமாக சுற்றி கொண்டிருந்தார்கள். அப்போது கல்லூரிக்கு வெளியே ஒரு கருப்பு நிற விலையுயர்ந்த பைக் வந்து நின்றது. அந்த முழு கல்லூரியுமே அவனை பற்றி அறிந்திருந்தது. அவன் அந்த நகரின் ஒரு பெரிய தொழிலதிபரின் மகன். அவனுடைய பெயர் அபிஷேக். படிப்பில் கெட்டிக்காரன், பேசுவதில் புத்திசாலி. அதோடு எதற்கும் பஞ்சமில்லாத அளவிற்கு பணமும் இருந்தது. எப்படியாவது அவனுடன் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் கல்லூரியின் பல பெண்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அபிஷேக் யாருக்கும் அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அன்று அவன் பைக்கை நிறுத்திவிட்டு முன்னோக்கி நடந்தபோது அவனது பார்வை எதிரே வந்து கொண்டிருந்த ரியாவின் மீது விழுந்தது. ரியா எப்போதும் போல ஊன்றுகோலை சமாளித்துக் கொண்டு மெல்ல மெல்ல கல்லூரியின் நுழைவு வாயிலை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அவளது கையில் பை இருந்தது. நெற்றியில் லேசான வேர்வை வழிந்தது. திடீரென்று ரியாவின் கை தவறி பை கீழே விழுந்தது. சில நோட்டு புத்தகங்கள் வெளியே வந்து தரையில் சிதறின. சுற்றிலும் பல மாணவ மாணவிகள் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் யாரும் உதவி செய்ய முன்னோக்கி வரவில்லை. அப்போது அபிஷேக் வேகமாக முன்னே வந்து கீழே குனிந்து அவளது நோட்டு புத்தகங்களை எடுக்க தொடங்கினான். ரியா சட்டென்று பதற்றமடைந்தாள். பரவாயில்லை, விடுங்கள், நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று மெதுவான குரலில் கூறினாள். ஆனால் அபிஷேக் எதுவும் பேசாமல் எல்லா நோட்டு புத்தகங்களையும் எடுத்து பைக்குள் வைக்க தொடங்கினான். சுற்றிலும் நின்று கொண்டிருந்த மக்கள் இதையேதான் பார்த்து கொண்டிருந்தார்கள். கல்லூரியின் மிகப்பெரிய பணக்கார பையன் முதல் முறையாக ஒரு பெண்ணிற்கு முன்னால் இப்படி குனிந்து உதவி செய்து கொண்டிருந்தான். அதுவும் ரியாவுக்கு. பையை எடுத்து அபிஷேக் அவளிடம் நீட்டி, வாருங்கள், உள்ளே வரை கொண்டு போய் விடுகிறேன் என்றான். ரியா உடனடியாக மறுக்க தொடங்கினாள். இல்லை, பரவாயில்லை. ஆனால் அபிஷேக் அவளுடன் மெல்ல மெல்ல நடக்க தொடங்கினான். அன்றுதான் முதல் முறையாக முழு கல்லூரியும் இருவரையும் ஒன்றாக நடப்பதை பார்த்து கொண்டிருந்தது. பல பெண்கள் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர். ஏனென்றால் எந்த பையனிடம் பேசுவதற்காக மக்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்களோ அவன் இன்று ரியாவுடன் நடந்து கொண்டிருந்தான். அதே கல்லூரியில் தான் லைலாவும் படித்து வந்தாள். லைலா அழகாகவும் நாகரிகமாகவும் இருந்தாள். அதோடு அவளுக்கு தன் மீது அதிக ஆணவமும் இருந்தது. கல்லூரியின் ஒவ்வொரு பையனும் தனக்கு பின்னால் சுற்றுகிறான் என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். சில நாட்களுக்கு முன்பு அபிஷேக் அவளிடம் நட்பாக பழக முயன்றிருந்தான். ஆனால் லைலா வேண்டுமென்றே அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தாள். அபிஷேக் தனக்கு பின்னால் தானாகவே வருவான் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் இப்போது அபிஷேக்கை ரியாவுடன் பார்த்ததும் அவளது முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து போனது. அந்த நாளுக்கு பிறகு அபிஷேக் தினமும் ரியாவுக்காக காத்திருக்க தொடங்கினான். ரியா ஆட்டோவில் இருந்து இறங்கியதுமே அபிஷேக் முன்னோக்கி வந்து அவளது பையை வாங்கி கொள்வான். அதோடு அவளுடன் வகுப்பு வரை செல்வான். மெல்ல மெல்ல கல்லூரியில் இதை பற்றிய பேச்சுக்கள் கிளம்பின. வகுப்பறையில், கேன்டீனில், ஏன் வெளியே இருக்கும் டீ கடை வரை இதேதான் பேச்சாக இருந்தது. விஷயம் ஏதோ முடிவாகிவிட்டது போல தெரிகிறது. அட இல்லைப்பா, அபிஷேக் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். அப்புறம் ஏன் தினமும் அவளுக்கு பின்னாடியே சுற்றுகிறான்? லைலா உள்ளுக்குள் பொறாமையால் எரிய தொடங்கினாள். அபிஷேக் இதையெல்லாம் தன்னை வெறுப்பேற்றுவதற்காக மட்டுமே செய்கிறான் என்று அவள் ஆணித்தரமாக நம்பினாள். ஒரு நாள் அவள் தன் 4 தோழிகளுடன் சேர்ந்து ரியாவை கல்லூரியின் பின்புறம் அழைத்தாள். ரியா அங்கே வந்ததும் லைலா நேரடியாகவே பேசினாள்.
இங்கே பாரு, ரொம்ப தப்பு கணக்கு எதுவும் போட்டுக்காதே. ரியாவுக்கு புரியவில்லை. அவள் என்ன சொல்கிறாய் என்றாள். லைலா சிரித்துக்கொண்டே, என்ன அர்த்தம்னா, அபிஷேக் உன்னை காதலிக்கவோ ஒன்னும் செய்யல. அவன் சும்மா என்னை வெறுப்பேத்துவதற்காகத்தான் உனக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான் என்றாள். ரியா அமைதியாகிவிட்டாள். ஆனால் லைலா மீண்டும் கூறினாள், கொஞ்சம் உன்னையும் பாரேன், அவனையும் பாரேன். எங்கேயாவது உங்க 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கா? இந்த வார்த்தை நேரடியாக ரியாவின் இதயத்தில் போய் தைத்தது. ஏனென்றால் எங்கோ ஒரு மூலையில் அவளும் இதையேத்தான் நினைத்து கொண்டிருந்தாள். அவள் மெதுவான குரலில், நாங்கள் அப்படி ஒருபோதும் நினைத்ததே இல்லை என்றாள். நல்லது, நினைக்காமல் இரு என்றாள் லைலா. இல்லையென்றால் பின்னாடி ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். இவ்வளவு கூறிவிட்டு அவர்கள் அனைவரும் அங்கிருந்து சென்றனர். ரியா நீண்ட நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அன்றுதான் முதல் முறையாக அவளுக்கு தன் ஊன்றுகோல் ஒரு சுமையை போல தோன்றியது. அடுத்த நாள் காலையில் அபிஷேக் வழக்கம் போல் கல்லூரியின் நுழைவு வாயிலில் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். அவன் பையை வாங்குவதற்காக தன் கையை நீட்டியதும் ரியா பின்வாங்கினாள். இல்லை, இன்று நானே எடுத்துக்கொள்கிறேன் என்றாள். அபிஷேக் ஆச்சரியத்துடன் என்னாச்சு என்று கேட்டான். ரியா தன் பார்வையை தாழ்த்தி கொண்டு, எல்லோரும் தப்பாக புரிந்து கொள்கிறார்கள் என்றாள். இவ்வளவு கூறிவிட்டு அவள் மெல்ல மெல்ல முன்னோக்கி நடந்தாள். அபிஷேக் அங்கேயே நின்று கொண்டு அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். அன்றுதான் முதல் முறையாக அவனுக்கு புரியவில்லை, ரியா ஏன் திடீரென்று இவ்வளவு மாறியிருக்கிறாள் என்று. இதற்கு முன்பு அவள் குறைந்தபட்சம் அவனது பேச்சிற்கு பதிலாவது சொல்லுவாள். ஆனால் இன்று அவள் அவனை சரியாக திரும்பி பார்க்க கூட இல்லை. ரியா அங்கே வகுப்பறைக்குள் சென்று எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கும் இருக்கையில் அமர்ந்தாள். அவளது தோழி சதா அவள் அருகில் வந்து, என்ன ஆச்சு, விடிஞ்சதும் விடியாததுமா, ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டாள். ரியா ஒன்றுமில்லை என்று மட்டும் கூறினாள். ஆனால் விஷயம் அவளது மனதை ஆழமாக பாதித்திருக்கிறது என்பது அவளது முகத்திலிருந்து தெளிவாக தெரிந்தது. நாள் முழுவதும் அவள் யாருடனும் அதிகமாக பேசவில்லை. படிப்பிலும் அவளால் சரியாக கவனம் செலுத்த முடியவில்லை. மறுபுறம் அபிஷேக்கும் மீண்டும் மீண்டும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். யாரோ நிச்சயம் ரியாவிடம் ஏதோ சொல்லி இருக்கிறார்கள் என்பது அவனுக்கு இப்போது மெல்ல மெல்ல புரிய தொடங்கியது. ஏனென்றால் காரணமில்லாமல் ஒரு மனிதன் சட்டென்று இந்தளவுக்கு மாறிவிட மாட்டான். கல்லூரி முடிந்த பிறகு அபிஷேக் தன் நண்பன் கவினுடன் கல்லூரிக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். அப்போது லைலாவும் அவளது தோழிகளும் தூரத்தில் நின்று கொண்டு சிரிப்பதையும் இடையில் ரியாவை திரும்பி பார்ப்பதையும் அவன் கவனித்தான். அந்த கணமே அபிஷேக்கின் மூளையில் எல்லா விஷயமும் தெளிவாக புரிந்துவிட்டது. அடுத்த நாள் அபிஷேக் கல்லூரிக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டான். அவன் கேட்டருகில் நின்று கொண்டு ரியாவுக்காக காத்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஆட்டோ வந்து நின்றது. ரியா கீழே இறங்கினாள். இன்றும் கூட அவள் வேண்டுமென்றே அபிஷேக்கின் பக்கம் பார்க்க கூட இல்லை. அவள் ஊன்றுகோலை சமாளித்து கொண்டு மெல்ல மெல்ல முன்னோக்கி நடக்க தொடங்கினாள். அபிஷேக் அவளுக்கு பின்னால் சென்று, ஒரு நிமிடம், நான் சொல்வதை கேள் என்றான். ரியா நின்றாள். ஆனால் பின்னால் திரும்பி பார்க்கவில்லை. அபிஷேக் கேட்டான், உன்னிடம் யாராவது ஏதாவது சொன்னார்களா என்று கேட்டான். ரியா மெதுவான குரலில், மக்கள் சொல்வதுதான் ஒருவேளை உண்மையாக இருக்கும் என்றாள். விஷயம் லைலா வரை சென்றுவிட்டது என்பதை அபிஷேக் புரிந்து கொண்டான். அவன் உடனே, யாராவது ஏதேனும் சொன்னால் நீ அதை அப்படியே நம்பி விடுவாயா ரியா என்றான். இந்த முறை அவள் அவன் பக்கம் திரும்பினாள். அவளது கண்களில் லேசான கோபம் இருந்தது. அவள், அப்படியென்றால் அவள் என்ன தப்பாக சொல்லிவிட்டாள்? உங்களை போன்ற பையன்கள் எங்களை போன்றவர்களுடன் நட்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். 2 நாள் உதவி செய்ததற்கு இந்த முழு கல்லூரியும் கேலி செய்ய தொடங்கிவிட்டது என்றாள். இவ்வளவு கூறிவிட்டு அவள் மீண்டும் முன்னோக்கி நடந்தாள். அபிஷேக் அங்கேயே நின்று விட்டான். ஆனால் இந்த முறை அவனது மனதில் முதல் முறையாக ரியா மீது ஒரு தனித்துவமான உணர்வு வர தொடங்கியது. ஏனென்றால் இன்றுதான் அவன் முதல் முறையாக ரியாவின் குரலில் இருந்த வேதனையை உணர்ந்திருந்தான். சில நாட்களுக்கு பிறகு அபிஷேக் முன்பு போல இல்லை. இப்போது அவன் நண்பர்களுடன் அதிகமாக அமர்வதில்லை. கேன்டீனிலும் அமைதியாகவே இருந்தான். பலமுறை தூரத்திலிருந்து ரியாவையே பார்த்து கொண்டிருப்பான். இந்த பெண் மற்ற எல்லாரையும் விட வித்தியாசமானவள் என்பதை அவன் உணரத் தொடங்கி இருந்தான். மற்ற பெண்கள் அவனது பணம் மற்றும் ஸ்டைலுக்காக ஏங்கி கொண்டிருந்த போது ரியாவோ அவனிடமிருந்து மிகவும் தூரம் ஓடிக்கொண்டிருந்தாள். ஒருவேளை இந்த விஷயம்தான் இப்போது அவனது இதயத்திற்குள் இறங்க தொடங்கியிருந்தது. ஒரு நாள் வகுப்பு முடிந்த பிறகு பலத்த மழை பெய்ய தொடங்கியது. மாணவ மாணவிகள் அனைவரும் ஓடி சென்று வராந்தாவில் நின்று கொண்டனர். ரியாவும் சுவற்றின் துணையோடு நின்று கொண்டிருந்தாள். அவளிடம் குடை இல்லை. மழை சற்று குறையும் வரை அவள் காத்து கொண்டிருந்தாள். அப்போது அபிஷேக் அவளிடம் வந்து எதுவும் பேசாமல் தன் குடையை அவளை நோக்கி நீட்டினான்.
ரியா, நீங்கள் செல்லுங்கள், நான் அப்புறம் போய்க்கொள்கிறேன் என்றாள். அபிஷேக் லேசாக புன்னகைத்து விட்டு, மழை நிற்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா சாயங்காலம் ஆகிவிடும் என்றான். ரியா எதுவும் பேசவில்லை. இறுதியில் இருவரும் ஒரே குடையின் கீழ் கல்லூரியின் கேட் வரை வந்தனர். வழி நெடுகிலும் இருவரும் அமைதியாக இருந்தனர். ஆனால் என்னவென்று தெரியவில்லை, அந்த மௌனத்திலும் ஒரு விசித்திரமான நெருக்கம் இருந்தது. அடுத்த நாள் மீண்டும் கல்லூரியில் அதே பேச்சு ஆரம்பமானது. இப்போது பல பெண்கள் அபிஷேக் உண்மையிலேயே ரியாவை விரும்ப தொடங்கிவிட்டான் என்று வெளிப்படையாகவே பேச தொடங்கினர். இந்த விஷயங்கள் லைலாவை எட்டிய போது அவள் இன்னும் அதிகமாக பொறாமையால் எரிய தொடங்கினாள். ஒருவேளை அபிஷேக் உண்மையிலேயே தன் கையை விட்டு போய்விடுவானோ என்ற பயம் இப்போது அவளை வாட்டத் தொடங்கியது. அன்று மதிய உணவு இடைவேளையின் போது அவள் தன் தோழிகளுடன் அமர்ந்திருந்தாள். அப்போது அவள் கோபத்துடன், இவ்வளவு பெரிய டிராமா செய்கிறான் அல்லவா, ஒரு நாள் அவனுக்கே தானாக புரியும் என்றாள். அவளது தோழி ஒருத்தி, ஆனால் ஒருவேளை அவனுக்கு நிஜமாகவே ரியாவை பிடித்து விட்டாள் என்று கேட்க, லைலா உடனே, அபிஷேக் மற்றும் ரியாவா, வாய்ப்பே இல்லை, அவன் சும்மா டைம் பாஸ் செய்கிறான் என்றாள். ஆனால் உள்ளுக்குள் லைலாவே பயந்திருந்தாள். மறுபுறம் ரியாவும் இப்போது தனக்குள்ளேயே புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள், தான் அபிஷேக்கை பற்றி நினைக்க கூடாது என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், இப்போது எப்போதெல்லாம் அபிஷேக் அவளுக்கு அருகில் இருக்கிறானோ அப்போதெல்லாம் அவளது இதய துடிப்பு முன்பை விட கொஞ்சம் வேகமாக துடிக்க தொடங்கியது. இதற்கிடையில் கல்லூரியின் ஆண்டு விழா தயாரிப்புகள் தொடங்கின. முழு கல்லூரியும் அலங்கரிக்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும் மாணவ மாணவிகளின் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டு வந்தன. சிலர் பாட்டு பாடவிருந்தனர், சிலர் நடனமாடவிருந்தனர். அதே நேரத்தில் ஒரு நாள் வகுப்பறையில் ஆசிரியர், இந்த முறை மேடையை வழிநடத்துவதற்கு 2 மாணவர்களின் பெயர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் என்று கூறினார். வகுப்பில் இருந்த பல பெண்கள் உடனடியாக லைலாவின் பெயரை சொன்னார்கள். ஆனால் அப்போது பின்னால் இருந்து யாரோ ஒருத்தர், ரியாவின் பெயரும் இதில் இருக்க வேண்டும், அவளது குரல் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கூறினர். எல்லாரின் பார்வையும் திடீரென ரியாவின் மீது திரும்பியது. ரியா பதற்றமடைந்தாள். அவளுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு முன்னால் செல்லும் பழக்கம் இல்லை. அப்போது அபிஷேக் எழுந்து நின்று, சார், ரியா சம்மதித்தால் அவள் எல்லாரையும் விட மிகச் சிறப்பாக பேசுவாள் என்றான். முழு வகுப்பறையும் அப்படியே அமைதியானது. லைலாவின் முகம் வாடி போனது. ரியாவோ முதல் முறையாக புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தாள். அபிஷேக் தனக்காக ஏன் இவ்வளவு செய்கிறான் என்று. அன்று வகுப்பு முடிந்த பிறகும் அவள் நீண்ட நேரம் இதையேத்தான் நினைத்து கொண்டிருந்தாள். மறுபுறம் முழு வகுப்பிலும் இப்போது ஒரே ஒரு பேச்சாக்கத்தான் இருந்தது. யாரோ ஒருவர் அபிஷேக் நிஜமாகவே மாறிவிட்டான் என்று கூற, இன்னொருவரோ இதை இன்னும் ஒரு வேடிக்கையாகவே கருதி கொண்டிருந்தார். ஆனால் லைலாவின் முகத்தில் இதையெல்லாம் அவளால் இனிமேல் சகித்து கொள்ள முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது. அங்கே ஆசிரியர் அடுத்த நாளிலிருந்து ஆண்டு விழாவிற்கான பயிற்சியை தொடங்கும்படி கூறியிருந்தார். அடுத்த நாள் ரியா கல்லூரிக்கு வந்தபோது, மேடையில் என்னால் சரியாக செய்ய முடியுமா இல்லையா என்ற பயம் அவளது மனதில் இருந்தது. ஆனால் அவள் வகுப்பிற்கு வெளியே வந்ததுமே அபிஷேக் ஏற்கனவே அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் புன்னகைத்து கொண்டே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ மிகவும் சிறப்பாக செய்வாய் என்றான். ரியா முதல் முறையாக அவனது கண்களை பார்த்து லேசாக புன்னகைத்தாள். இந்த சிறிய புன்னகை அபிஷேக்கிற்கு மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. ஏனென்றால் இத்தனை நாட்களில் முதல் முறையாக ரியா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவனுக்கு முன்னால் புன்னகைத்திருந்தாள். அன்றைய நாளிலிருந்து இருவரும் ஒன்றாக பயிற்சி செய்ய தொடங்கினர். மெல்ல மெல்ல இப்போது ரியாவும் அவனிடம் சகஜமாக பழக தொடங்கினாள். இருவரும் பல மணி நேரம் மேடையில் அமர்ந்து வசனங்களை வாசிப்பார்கள், சிரிப்பார்கள் மற்றும் பேசிக் கொண்டிருப்பார்கள். கல்லூரியின் பல பையன்களுக்கு இதை பார்த்து இப்போது பொறாமை வர தொடங்கியது. அதே நேரத்தில் பெண்கள் லைலாவின் முகம் வெளுத்து போவதை வேடிக்கை பார்த்து ரசித்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் பயிற்சி முடிந்த பிறகு ரியா தனியாக வராந்தாவில் அமர்ந்திருந்தாள். அப்போது அபிஷேக் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். சிறிது நேரம் இருவரும் அமைதியாக இருந்தனர். பிறகு திடீரென்று அபிஷேக், ஒரு விஷயம் கேட்கலாமா என்றான். ரியா அவனை பார்த்தாள். அபிஷேக் கேட்டான், நீ ஏன் எப்போதும் உன்னை மற்றவர்களை விட தாழ்வாக நினைக்கிறாய் என்று கேட்டான். ரியா லேசாக சிரித்தாள். ஆனால் அவளது சிரிப்பில் வேதனை இருந்தது. அவள், ஏனென்றால் அதுதான் உண்மை, மக்கள் நேரில் எதுவும் சொல்வதில்லை, ஆனால் பின்னால் நின்று எல்லாரும் சிரிக்கிறார்கள் என்றாள். அபிஷேக் உடனே, எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்றான். ரியா மெதுவான குரலில், ஆனால் இந்த உலகம் எதை வெளியில் பார்க்கிறதோ அதைத்தானே நம்புகிறது என்றாள். இதை கேட்டதும் அபிஷேக் சில நொடிகள் அமைதியானான். ஏனென்றால் ரியா வெளியில் எவ்வளவு தைரியமாக தெரிந்தாலும்
உள்ளுக்குள் அந்த அளவிற்கு உடைந்து போயிருக்கிறாள் என்பதை அவன் முதல் முறையாக உணர்ந்தான். அதே நேரத்தில் பலத்த காற்று வீசியது மற்றும் ரியாவின் தலைமுடி அவனது முகத்தில் வந்து விழுந்தது. அபிஷேக் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஒருவேளை அந்த கணத்தில் தான் அவளுடன் இருப்பது தனக்கு உண்மையிலேயே பிடித்திருக்கிறது என்பதை அவன் முதல் முறையாக உணர்ந்தான் போல. மறுபுறம் லைலா முற்றிலும் நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டிருந்தாள். தான் அலட்சியம் செய்த ஒரு பையன் இப்போது தனக்கு முன்னாலேயே வேறொரு பெண்ணிற்காக இப்படி மாறிவிடுவான் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒரு நாள் அவள் தன் தோழியிடம் ஏதாவது செய்தே தீர வேண்டும், இல்லை என்றால் இந்த பெண் நிஜமாகவே நமக்கு முன்னால் ஹீரோயின் ஆகிவிடுவாள் என்றாள். பிறகு இருவரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினர். அடுத்த நாள் ரியாவும் அபிஷேக்கும் மேடையில் பயிற்சி செய்து கொண்டிருந்த போது பின்னால் அமர்ந்திருந்த சில பையன்கள் சத்தமாக சிரிக்க தொடங்கினர். அவர்களில் ஒருவன், தம்பி இப்போ அண்ணியும் கிடைச்சாச்சு போல என்றான். இன்னொருவனோ, அபிஷேக் தம்பியோட இதயம் அப்படியே பரிதாபப்பட்டு உருகிடுச்சு என்றான். இதை கேட்டதும் அங்கிருந்த சூழ்நிலை திடீரென ஒரு மாதிரி மாறியது. ரியாவின் முகம் வாடி போனது. அவள் உடனடியாக ஸ்கிரிப்டை மூடிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அப்போது திடீரென அபிஷேக்கிற்கு பயங்கர கோபம் வந்தது. அவன் அந்த பையனின் காலரை பிடித்து கொண்டு, இன்னொரு வார்த்தை பேசினாய் அவ்வளவுதான், அப்புறம் நல்லது நடக்காது என்றான். கல்லூரியில் முதல் முறையாக அபிஷேக்கை எல்லோரும் இந்த அளவுக்கு கோபத்தில் பார்த்தனர். அந்த பையன்கள் பயந்து போய் உடனடியாக அங்கிருந்து நகர்ந்தனர். ஆனால் அதற்குள் ரியா அங்கிருந்து சென்று விட்டாள். அந்த நாளுக்கு பிறகு அவள் 2 நாட்களுக்கு கல்லூரிக்கு வருவதை நிறுத்தினாள். 3வது நாள் அபிஷேக் அவளது கிராமத்திற்கே நேராக சென்று விட்டான். அது ஒரு சிறிய கிராமம். அதனால் அவனது பைக் அங்கே வந்து நின்றதும் மக்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்க்க தொடங்கினர். சிலர் ஏதோ பெரிய அதிகாரி வந்திருக்கிறார் என்று நினைத்தனர். சிலர் அவனது பைக்கையே பார்த்து கொண்டிருந்தனர். விசாரித்து கொண்டே அவன் ரியாவின் வீட்டிற்கு சென்று சேர்ந்தான். அது மண்ணால் கட்டப்பட்ட ஒரு சிறிய வீடு. வாசலில் துளசி செடியும் அதன் பக்கத்திலேயே ஒரு சிறிய மளிகை கடையும் இருந்தது. அந்த மளிகை கடையில் தான் ரியாவின் அப்பா அமர்ந்திருந்தார். அபிஷேக்கை பார்த்ததும் அவர் சற்றே பதற்றமடைந்தார். அவர், யாரை பார்க்கணும் தம்பி என்று கேட்டார். அபிஷேக் மெதுவாக ரியாவை பார்க்க வேண்டும் என்றான். அப்போது உள்ளே இருந்து ரியா வெளியே வந்தாள். அபிஷேக்கை தன் வீட்டிற்கு முன்னால் பார்த்ததும் அவள் அப்படியே அதிர்ச்சி அடைந்தாள். அவள் உடனடியாக, நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள் என்று கேட்டாள். அபிஷேக், 2 நாட்களாக ஏன் கல்லூரிக்கு வரவில்லை, அதனால் தான் வந்தேன் என்றான். கல்லூரியில் நடந்த விஷயத்தால் அபிஷேக் மிகவும் வருத்தமடைந்திருக்கிறான் என்பதை ரியா புரிந்து கொண்டாள். அப்போது அவளது அப்பா, தம்பி உள்ளே வந்து உட்காருப்பா என்றார். ஆனால் அபிஷேக் புன்னகைத்து கொண்டே, இல்லை அங்கிள், இவளை கூப்பிடத்தான் வந்தேன், நாளைக்கு கல்லூரிக்கு வருவாள் அல்லவா என்றான். ரியா எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளது கண்களில் முதல் முறையாக ஒருவன் மீது நம்பிக்கை தெரிந்தது. அடுத்த நாள் ரியா மீண்டும் கல்லூரிக்கு வந்தபோது பல மாணவர்கள் அவளை பார்த்து ஆச்சரியமடைந்தனர். ஏனென்றால் இப்போது அவள் முன்பு போல பயந்த பெண்ணாக தெரியவில்லை. அவளது முகத்தில் ஒரு லேசான தன்னம்பிக்கை தெரிந்தது. மறுபுறம் அபிஷேக்கும் அவளை பார்த்து புன்னகைத்தான். ஆண்டு விழாவின் நாள் இப்போது மிக அருகில் வந்துவிட்டது. முழு கல்லூரியும் அலங்கரிக்கப்பட்டு வந்தது. மாலை நேரத்தில் இறுதி ஒத்திகை நடந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டு முழு கூடமும் இருளில் மூழ்கியது. சில மாணவ மாணவிகள் சத்தம் போட தொடங்கினர். அந்த இருட்டில்தான் திடீரென ரியாவின் கால் வழுக்கியது. அவள் விழப்போனாள். அப்போது யாரோ ஒருவன் அவளது கையை பிடித்து கொண்டான். அடுத்த கணமே மின்சாரம் திரும்ப வந்தது. அபிஷேக் அவளை தன் கைகளில் தாங்கி பிடித்திருப்பதை எல்லோரும் பார்த்தனர். சில நொடிகளுக்கு அந்த முழு கூடமும் அமைதியாகி போனது. ரியாவின் இதய துடிப்பு அதிகரித்திருந்தது. அபிஷேக்கின் பார்வையும் முதல் முறையாக அவளிடமிருந்து விலகவே இல்லை. ரியா வேகமாக தன்னை சமாளித்துக் கொண்டு பின்வாங்கினாள். அவளது முகம் வெக்கத்தால் சிவந்து போயிருந்தது. மறுபுறம் லைலா இதையெல்லாம் பார்த்து உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்தாள். விஷயம் வெறும் பகட்டுக்காக மட்டும் இல்லை என்பது அவளுக்கு இப்போது தெளிவாக புரிய தொடங்கியது. அபிஷேக் உண்மையிலேயே ரியாவுக்காக மாறிவிட்டான். அடுத்த நாள் கல்லூரியின் ஆண்டு விழா நாள் வந்தது. காலையில் இருந்தே முழு கல்லூரியும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேடையில் வண்ண வண்ண விளக்குகள் போடப்பட்டிருந்தன. மாணவ மாணவிகள் புத்தாடைகளில் சுற்றி கொண்டிருந்தனர். அனைவரும் தமது நிகழ்ச்சிக்கான தயாரிப்புகளில் மூழ்கி இருந்தனர். ரியாவும் முதல் முறையாக கொஞ்சம் நன்றாக தன்னை தயார்படுத்திக் கொண்டு கல்லூரிக்கு வந்திருந்தாள். லேசான இளஞ்சிவப்பு நிற சுடிதார், கூந்தலில் ஒரு சிறிய கிளிப், முகத்தில் சற்றே பதற்றம். அவள் கல்லூரிக்கு வந்ததும் பல பெண்கள் அவளை பார்த்து ஆச்சரியமடைந்தனர். ஏனென்றால் இன்றுதான் முதல் முறையாக ரியா தன் மீது சற்றே நம்பிக்கை வைத்திருப்பது போல தெரிந்தது. மறுபுறம் அபிஷேக் தூரத்திலிருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான்.
ஒருவேளை அழகு என்பது முகத்தில் இல்லை, மனிதனின் இதயத்தில்தான் இருக்கிறது என்பதை அவன் முதல் முறையாக உணர்ந்திருந்தான் போல. சிறிது நேரத்திற்கு பிறகு நிகழ்ச்சி தொடங்கியதும் சில மாணவ மாணவிகள் பாட்டு பாடினர், சிலர் நடனமாடினர். பிறகு மேடை தொகுப்பிற்கான நேரம் வந்தது. ரியா மைக்கை கையில் எடுத்ததுமே முழு கூடமும் அமைதியானது. ஆரம்பத்தில் அவளது குரல் லேசாக நடுங்கியது. ஆனால் மெல்ல மெல்ல அவள் தன்னை சமாளித்துக் கொண்டாள். முழு தன்னம்பிக்கையோடு அவள் பேசிக்கொண்டே சென்றாள். எதிரே அமர்ந்திருந்த ஆசிரியர்களும் எப்போதும் இவ்வளவு அமைதியாக இருக்கும் ஒரு பெண் இவ்வளவு சிறப்பாக பேச முடிகிறதே என்று ஆச்சரியமடைந்தனர். அபிஷேக் மேடைக்கு பின்னால் நின்று கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறை ரியா பதற்றமடையும் போதும் அவளது பார்வை அபிஷேக்கின் மீது திரும்பும். உடனே அவளது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை வந்துவிடும். நிகழ்ச்சி முடியும் போது முழு கூடமும் கைத்தட்டல் சத்தத்தால் அதிர்ந்தது. முதல் முறையாக கல்லூரியின் மாணவர்கள் ரியாவை பரிதாப பார்வையோடு பார்க்காமல் மரியாதையான பார்வையோடு பார்த்தனர். ஆனால் லைலாவின் உள்ளுக்குள் இருந்த பொறாமை இப்போது இன்னும் அதிகமாகி இருந்தது. நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவள் தன் 2 தோழிகளுடன் சேர்ந்து ஒரு இறுதி சதியை தீட்டினாள். அன்று மாலையே அவர்கள் அனைவரும் நேராக ரியாவின் வீட்டிற்கு சென்றனர். அங்கு போய் அவர்கள் ரியாவின் அப்பாவிடம், உங்கள் மகள் கல்லூரியில் படிப்பதை விட ஒரு பையனுடன் அதிகமாக சுற்றி திரிகிறாள். அந்த பையன் பெரிய வீட்டு பையன், சும்மா பொழுதுபோக்கிற்காகத்தான் பழகுகிறான். அப்புறம் உங்க மகள் மட்டும்தான் வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்றனர். இதை கேட்டதும் ரியாவின் அப்பாவின் முகம் மாறிவிட்டது. அவர் ஏற்கனவே தன் மகளை பற்றி கவலையில்தான் இருந்தார். ரியா வீட்டிற்கு வந்தவுடனே அவர் கோபத்துடன், கல்லூரிக்கு படிக்க போகிறாயா அல்லது பையன்களுடன் சுற்ற போகிறாயா என்று கேட்டார். ரியா முற்றிலும் பயந்து போனாள். அவள் எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவளது அப்பா எதையும் கேட்க தயாராக இல்லை. அவர், நாளையிலிருந்து கல்லூரிக்கு போறது முற்றிலும் தடை, நீ படிச்சது போதும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். இதை கேட்டதும் ரியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. அன்று இரவு அவள் தன் அறைக்குள் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். மறுபுறம் இந்த விஷயம் அபிஷேகிற்கு தெரிந்ததும் அவன் நேராக தன் அம்மாவிடம் சென்றான். அவனது அப்பா பல வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டிருந்தார். வீடும் தொழிலும் அனைத்தையும் அவனது அம்மாதான் கவனித்து வந்தார். அபிஷேக் தன் அம்மாவிடம் எல்லா விஷயத்தையும் கூறினான். முதலில் அவளது அம்மாவும் அதிர்ச்சி அடைந்தார். ஏனென்றால் இந்த சமுதாயமே பலவீனமானவள் என்றும் மாற்றுத்திறனாளி என்றும் நினைக்கும் ஒரு பெண்ணை தன் மகன் விரும்புவான் என்று அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் அபிஷேக் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கூறினான். அம்மா, ஒரு மனிதனின் மதிப்பு அவளது உடலில் இல்லை, அவளது இதயத்தில் தான் இருக்கிறது. ரியா போன்ற நல்ல இதயம் கொண்டவர்கள் மிக குறைவானவர்களே என்றான். மகனின் வார்த்தைகளை கேட்டதும் அவனது அம்மா அமைதியானார். அடுத்த நாள் காலையில் அபிஷேக் தன் அம்மாவை அழைத்து கொண்டு ரியாவின் வீட்டிற்கு சென்றான். கிராமத்தில் அவனது கார் வந்து நின்றதும் மக்கள் வேடிக்கை பார்க்க தொடங்கினர். ரியாவின் அப்பா கடையில் அமர்ந்திருந்தார். அவன் அபிஷேக்கையும் அவனது அம்மாவையும் பார்த்ததுமே உடனடியாக மரியாதையோடு அமர வைத்தார். சிறிது நேரம் அங்கும் இங்குமாக பேசிவிட்டு திடீரென்று அபிஷேக்கின் அம்மா, நாங்கள் உங்கள் மகளை எங்க வீட்டு மருமகளாக கேட்டு வந்திருக்கிறோம் என்றார். இதை கேட்டதும் ரியாவின் அப்பா அப்படியே அதிர்ச்சி அடைந்தார். ஒருவேளை தான் தப்பாக கேட்டுவிட்டோமோ என்று அவர் நினைத்தார். அவர் உடனே, ஆனால் எங்களது மகள் என்று இழுக்க, அவர் பேசி முடிப்பதற்கு முன்பே அபிஷேக்கின் அம்மா புன்னகைத்து கொண்டே, எங்களுக்கு எல்லாவற்றையும் பற்றி தெரியும், இருந்தாலும் நாங்கள் இந்த வரனுக்காகத்தான் வந்திருக்கிறோம் என்றார். உள்ளே நின்று கொண்டிருந்த ரியா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஒரு மனிதன் தன்னை தன் குறையை வைத்து பார்க்காமல் தன் நல்ல குணத்தை வைத்து பார்க்கிறான் என்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். சிறிது நேரம் யோசித்த பிறகு இறுதியாக அவளது அப்பாவும் சம்மதித்தார். திருமணம் நிச்சயமாகிவிட்டது. ஆனால் கல்லூரியில் இதுவரை யாருக்கும் இந்த செய்தி தெரியாது. சுமார் 10 நாட்களுக்கு பிறகு அபிஷேக் முழு கல்லூரியிலும் இனிப்புகளை வழங்கினான். மேலும் அனைவரையும் தன் நிச்சயதார்த்தத்திற்கு அழைத்தான். கல்லூரியின் அனைத்து மாணவ மாணவிகளும் உற்சாகமாக இருந்தனர். எல்லாரையும் விட லைலா தான் அதிக நிம்மதி இழந்து தவித்தாள். அபிஷேக் ஏதோ ஒரு பெரிய வீட்டு பெண்ணைத்தான் நிச்சயம் செய்ய போகிறான் என்று அவள் இன்னும் நினைத்து கொண்டிருந்தாள். மாலையில் அனைவரும் விழாவிற்கு வந்து சேர்ந்தபோது மேடை முழுமையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு பெண் வீட்டாரின் கார் அங்கே வந்து நின்றது. காரின் கதவு திறக்கப்பட்டு சிவப்பு நிற சுடிதாரில் ரியா ஊன்றுகோலின் துணையோடு கீழே இறங்கிய உடனே அந்த முழு சூழ்நிலையும் அப்படியே அமைதியானது. யாருக்கும் தங்களது கண்களையே நம்ப முடியவில்லை. எந்த ரியாவை மக்கள் ஒரு காலத்தில் பரிதாப பார்வையோடு பார்த்தார்களோ, இன்று அதே பெண்ணைத்தான் அபிஷேக் தன் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றப் போகிறான். மறுபுறம் லைலாவின் முகம் முற்றிலும் வாடி போனது.
அவளது கண்களில் இருந்த பொறாமை தெளிவாக தெரிந்தது. மேடையில் அபிஷேக் முன்னோக்கி வந்தான். அவன் எல்லோரின் முன்னிலையிலும் ரியாவின் கரங்களை பற்றினான். அந்த கணத்தில் முழு கூடத்திலும் பலத்த கைத்தட்டல் சத்தங்கள் எதிரொலித்தன. உண்மையான காதல் என்பது முகம், பணம் மற்றும் உடலை பார்த்து வருவதில்லை, மனிதனின் இதயம் மற்றும் குணத்தை பார்த்துதான் வருகிறது என்பதை அன்றுதான் முதல் முறையாக கல்லூரியின் மாணவ மாணவிகள் புரிந்து கொண்டனர். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், மற்றவர்களின் குறைகளை பார்த்து எள்ளி நகையாடுபவர்களுக்கு காலம் ஒரு நாள் நிச்சயம் பதிலடி கொடுக்கும். மேலும் கஷ்ட காலத்தில் ஒருவரின் கைகளை தளரவிடாமல் பற்றி கொள்ளும் உறவுதான் எல்லாவற்றையும் விட உண்மையானது. இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.